அன்பிலே சௌரவர்கள் அனைவருக்கும் விருதான வியாழம் பொழுது மகிழ்வான காலை உற்சாக வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாகமைய இந்த நொடி வரைக்கும் எங்கள் எல்லோரையும் பேச ஆரோக்கியத்தில் உட்கார வச்ச கடவுளுக்கு மறவாத பயந்து இன்று அனைத்து நல்ல தினங்களை கொண்டாடி கொண்டிருக்கும் எல்லோருக்கும் தர வாழ்த்துக்களையும் கூறியபடியே 25/9/25 தம்பியின் மகளின் பிறந்த நாள் என்று காலையில் இளையவர் தான் ஞாபகப்படுத்தினார். அம்மா இன்றைக்கு ஊரில் அவருக்கு பெரிய வாழ்த்துக்களை கூறியபடியே 25/9/25 நம்ப சொன்ன 7/7/9 சரி 7/7/9 இங்கே 7 அங்கால 7 நடுவில் 9 சரி. வாழ்த்துக்களை கூறியபடியே இன்று நவராத்திரி நாளில் இன்று 4வது நாளோடு இணைந்திருக்கின்றோம். இன்றிலிருந்து 4 நாட்களுக்கு லக்ஷ்மி அம்மையாருக்கான நல்லா வரங்களை வேண்டுங்க. லக்ஷ்மி கொட்டுமா 4 நாட்களுக்கான லக்ஷ்மி அம்மையாரையபடியே 11 நாட்களாமே 4 நாள் லட்சுமிக்கு நேற்று இந்த நாள் துர்க்கை என்னவாணி 3 துர்க்கைக்கும் இன்றிலிருந்து லக்ஷ்மி அம்மையாருக்கு 4 நாட்கள் திரும்பாங்கார். அப்படி என்று இந்த முறை 11 நாட்களாம் கெட்டதெல்லாம் கிடைத்து விரதங்கள்லாம் பிடிப்பவர்களுக்கு எல்லாம் கிடைக்க பிரார்த்தனைகள் மிட்டபடியே மிச்சம் 3 நாளும் துர்க்கியாம இருக்கா இல்லை. முதல்ல துர்க்கை, இப்ப லக்ஷ்மி, பிறகு தான் சரஸ்வதி அம்மையார். அதான் சரஸ்வதி அம்மையார் முதல்ல வந்திருக்கணும். என்னன்னு தெரியும். இல்ல அப்படிதான் வாரது. அவர் தான் முதல்ல வரணும்னு நான் நினைக்கிறேன். போன வருஷம் இல்ல போன வருஷம் நாங்க விதண்டம் தானே வாதாடி இருந்தோம். கல்வி செல்வம் வீரம் கல்வி செல்வம் அப்ப 10 நாள் இதுக்கெல்லாம் முடிஞ்சா மற்ற 11 நாள் விஜயதசமியும் விஜயதசமி 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 இந்த முறை 2 நாள் வர்றபடியால் 11 செவ்வாய்க்கிழமை ஐயா சொல்லி 8 திங்களோட திங்கள் 8 செவ்வாய் 9 புதன் வீட்டு பூசை வியாழன் விஜயதசமி 11 பூசை இப்ப வரும். அதான் வியாழன் அதான் விஜயதசமின்றதான். ஏடு துறக்காத நீங்கள் எல்லாரும் வாங்க. இதுல ஏடுது வைக்கிறாக்கள் எல்லாம் வந்து இதுல ஏடுது வைக்கலாம். இதுல வந்தீங்களா நாங்கள் ஏடு துறக்கி நான் ஒரு பாடல் ஒன்று தரலாம். அதே நேரம் நாளைக்கு லண்டன் நேரம் மாலை 7 மணிக்கு நவராத்திரி பூஜை இடம்பெறுகின்றது. நவராத்திரி நன்னாட முன்னிட்ட நிகழ்வுகள். ஆகவே நீங்கள் அதற்குள் உங்கள் இதுகளை போடுங்க. ஏன்னா எனக்கு இந்த வாட்ஸ்அப் பிரச்சனை அடிக்கடி வாரப்படினா நான் ஜெசிக்கு டவுன் படைச்சிருக்கிறேன். ஜெசி தான் எல்லாம் பேர்கள் போடுவார். அப்போ அதுக்குள்ளே போட்டுக்கொள்ளுங்க குரூப்புக்குள்ளேண்டா ஜெசி எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுவார். சரி. பாடல் வரிகளையும் போடணுமா? இல்லை நீங்க பாடுறதா அதில் வந்து பாடல் உண்டு தருகிறேன். கொலு பாடல் உண்டு. ஓ சூப்பர். சரி நன்றி. ஆகவே இப்பொழுது அது நேரம் சிறிய விஷயம் பற்றி பேசலாம். ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்கோ. இந்த பொறிச்சொல் நிறைவடைந்ததும் இந்த வாழை இலை தோரணம் இல்லை, வாழையில வச்சு மாவில தோரணம் தென்னோல தோரணம் எல்லாம் போடுவோம் தானே, அதில் பற்றி பேசலாம்னு ஞாபகப்படுத்துங்களா? கவிதை நேரத்துக்கு முதல்ல இலக்கிய நேரமும் நேற்று போட இருக்கு போன முறை போட்டுட்டோம். போன செய்த நாங்கள் போன உச்சரிக்கிறேன். நான் வியாழன் செய்தேன். அது போட்டேன் நேற்று போட்டாச்சு. கவிதையும் கொஞ்சம் நேரத்தோட செய்தோம்டா எனக்கு 11 மணிக்கு 11:05 கவிதையை முதல் செய்து போட்டு வாணி, பிறகு நீங்கள் அந்த பேசுவது. சரி பாப்பா, நேரத்தை பார்த்து செய்வோம். ஓகே நன்றி. இப்பொழுது சிந்தனை நேரம், மும்மத சிந்தனை நேரம். தமிழக வணக்கம். உற்சாக வணக்கம் மாணி. மும்மத சிந்தனை நேர ஆரம்பம். நேரஸ்பிரிட் அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். இனிய காலை உற்சாக வணக்கம் திருமதி தவமலர் கல்விராஜன் அவர்களே. வணக்கம். ஆமாம், இனிய காலை வணக்கம் பாமுக உறவுகளுக்கும் திருமதி நடாமுகன் வாணிமோகன் அவர்களுக்கும் நச்சிந்தனை தருபவிருக்கிறவர்களுக்கும் கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்கி கொண்டு என்னுடைய நச்சிந்தனையை தொடர் நான் நன்றாக ஒரு நாள் தவறவிட்டதால் குறிக்கவில்லை, குறித்து பிறகு சொல்லுகின்றேன். இன்றைய திருப்பாடல் என் தலைவரே தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடமாக உள்ளீர் என்கின்றது திருப்பாடல். இன்றைய நற்செய்தி வாசகம் புனித லூக்கா எழுதியது அதிகாரம் 9 திருவசனங்கள் 7 முடிய.
நிகழ்ந்தவற்றையெல்லாம் குறுநில மன்னன் ஏரோது கேள்வியுற்று மனம் குழம்பினான். ஏனெனில் சிலர் இந்த இறந்த யோவான் உயிருடன் எழுப்பப்பட்டார் என்றனர். வேறு சிலர் எலியா தோன்றியிருக்கின்றார் என்றனர். மற்றும் சிலர் முற்காலத்து இறைவாக்கினருள் ஒருவர் உயிர்த்தெழுந்துள்ளார் என்றனர். ஏரோது, யோவானின் தலையை நான் வெட்டச் செய்தேனே, இவர் யாரோ, இவரை பற்றி இவ்வாறெல்லாம் கேள்விப்படுகின்றேனே என்று சொல்லி இயேசுவை காண வாய்ப்பு தேடிக்கொண்டு இருந்தார். கிறிஸ்து தரும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய இறைவார்த்தையின் சிந்தனையாக, யதார்த்த உள்ளம், திறந்த மனது, திருந்தும் இதயம் குழப்பத்தை தவிர்க்கும். குழப்பங்களும் குழப்பமான மனநிலையும் தான் தவறுகளுக்கு மேல் தவறுகளை செய்ய தூண்டுகின்றன. அதுதான் நமது ஆன்மாவை கரைப்படுத்துகின்றன, நமது தீய செயல்களுக்கு காரணமாக அமைகின்றது. இன்றைய நற்செய்தியிலும் குறுநில மன்னன் ஏரோது குழம்பிய நிலையில் இருப்பதை பார்க்கின்றோம். குழம்பிய நிலையில் இருப்பது அவனுக்கு புதிதல்ல. திருமுழுக்கு யோவானின் தலையை வெட்டுவது தவறு என்பதை அறிந்திருந்தும் குழப்ப மனநிலை கொண்டவனாக அந்த தவறை செய்கின்றான். இன்று இயேசுவை பற்றி பலரும் பலவாறாக பேசும்போது மீண்டும் அவன் குழம்பிய மனநிலைக்கு ஆளாகின்றான். தான் செய்தது தவறா? இந்த மனிதர் யார்? இவரும் திருமுழுக்கு யோவானைப் போல இருக்கின்றாரே என்ற குழப்பமான கேள்விகள் அவனுக்குள்ளாக எழுகின்றது. குற்றமுள்ள மனது குறுகுறுக்கும் என்று சும்மா சொல்லவில்லை. ஏற்கனவே திருமுழுக்கு யோவானை கொன்றதனால் மனதில் பெரும் குழப்பத்தோடு இருந்தவனுக்கு அவனையும் அவன் அரசை சுற்றியும் நடைபெறும் நிகழ்ச்சிகள் அவனை கலங்கடிக்க வைக்கின்றன. இயேசுவின் அதிகாரம் கொண்ட போதனை, பொங்கும் கடலுக்கும் அலக்களிக்கும் அலகைக்கும் அவர் இட்ட கட்டளைகள், அப்பங்களை பலுக வைத்து மனித இதயங்களை கவர்ந்தது, மக்கள் கூட்டம் அவர் பின்னே தொடர்ந்தது அனைத்தும் அவனை குழப்பியது. குழம்பிய அவன் தன் குழப்பம் தீர அறிஞர் பலரின் ஆலோசனையை நாடுகின்றான். ஆயினும் பலனில்லை. இது இறுதியில் அவரை சந்தித்து ஆறுதல் பெற வாய்ப்பை தேடுகின்றான். இயேசுவில் நம்பிக்கை கொண்ட மக்கள் அவரை காண விரும்புவதும் அவரை தேடுவதும் ஒரு நோக்கத்திற்காகவே இருக்கும். அதாவது இயேசுவை பற்றி இன்னும் அதிகமாக அறிந்து அவரை இன்னும் அதிக ஆர்வத்தோடு பின் செல்ல விரும்புகின்றவர்கள். ஆனால் நேர்மையற்ற உள்ளத்தோடும் குறை காண்கின்ற மனநிலையோடும் இயேசுவை தேடிய ஏரோதுவின் மனநிலை இன்றைய உலகின் நிலவவே செய்கின்றது. இயேசுவின் போதனைக்கு ஏற்ப வாழ்கின்ற மக்கள் பலர் உலகின் பல பகுதிகளில் துன்பத்திற்கு ஆளாகின்றார்கள். இயேசு யாரென நமக்கு தெரியுமா? பலரும் இயேசு யார் என்பதை தெரிந்தது போல் நினைத்து கொள்கின்றார்கள். ஆனால் உண்மை என்ன? இந்த 21ஆம் நூற்றாண்டிலும் எத்தனையோ பேர் இயேசுவை யாரென தெரியாமல் வாழ்கின்றார்கள். புதியது என்று உலகில் எதுவுமே இல்லை என்னும் தத்துவத்தின் அடிப்படையில் இவர்கள் ஏற்கனவே யாரும் தெரிந்தவர்களாக தம்மை பற்றியே நினைத்து கொள்வதால் இயேசுவை பற்றி ஆழ்ந்த அனுபவ அறிவை பெற முயற்சி செய்வதில்லை. நாம் ஒவ்வொருவரும் புதிய பார்வை பெற வேண்டும், புதிய இதயம் கொண்டிருக்க வேண்டும். திறந்த உள்ளம் இருந்தால்தான் கடவுளின் வெளிப்பாடு அங்கே நிகழும் என்று கூறிக்கொண்டு, இதை நான் தருவேன் இறைவா, உம் இதயத்தின் அன்பிற்கீடாக, இதை நான் தருவேன் இறைவா, இதை நான் தருவேன் இறைவா, உம் இதயத்தின் அன்பிற்கீடாக, இதை நான் தருவேன் இறைவா. கூரை நான் செய்தேன் இறைவா, பாவ குழியில் விழுந்தேன் இறைவா, கூரை நான் செய்தேன் இறைவா, பாவ குழியில் விழுந்தேன் இறைவா, கரையாம் பாவத்தை நீக்கவே, கரையாம் பாவத்தை நீக்கிடவே நீ கல்வாரி மலையில் இறந்தீரோ, இதை நான் தருவேன் இறைவா, உம் இதயத்தின் அன்பிற்கீடாக,
இறைவா என்று வேண்டிக்கொண்டு உங்களுக்கும் இந்த அதிகாலை பொழுதினிலே இந்த வேண்டல் சிந்தனையில் இணைந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர்ந்து எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ வேண்டும். நீங்கள் எடுத்துக்கொள்ளுகின்ற எல்லா முயற்சிகளும் சிறந்து செலுத்தி மேம்பட்டு ஓங்கி வளர வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு இன்றைய நாளிலே இறைவனிடம் நீங்கள் குறையுள்ள மனதை ஒப்புக் கொடுப்போம். எங்கள் குறைகள் பாவங்கள் அனைத்தையும் அவர் விலக்கி எங்களுக்கு மன்னிப்பு வாழ்வை அல்வாராக. என் மன்னித்த மனதுடன் நாங்களும் பிறரை மன்னித்து வாழவும் எல்லோருக்காகவும் நாங்கள் செவிக்கும் நல்ல மனம் கொண்டவர்களாக வாழ வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு உங்களிடமே அன்பாக விடைபெறுகிறேன். திருமதி தாமலர் கல்விராஜன் அவர்களே, பாமக உறவுகளுக்கும் வணக்கத்தை கூறி அறிமுகனை வரவேற்றபடி நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நேவிஸ் பிலிப்ஸ் அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அத்தை ஜானடேசன் அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். இனிய காலை உற்சாக வணக்கம். இன்றைய தொகுப்பாளினி சௌமலர் கல்விராஜன் அவர்களுக்கும் வணக்கம். வணக்கம். பாமுகத்துவ பழனி கலைவாணி மூனவர்களுக்கும் அதிபர் நடா மூனவர்களுக்கும் பார்த்தும் கேட்டும் கொண்டிருக்கிற எனது பாமுகவர்களுக்கு எனது இதங்கனிந்த காலை வணக்கத்தை கிறிஸ்து ஆசிரியருடன் கூறிக்கொண்டு இன்றைய நாளில் உலக தலைவர்களுக்காகவும் உலக மக்களுக்காகவும் எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தினருக்காகவும் கடன் நோயினால் பாதிக்கப்பட்டு கஷ்டப்படுகிறவர்களுக்காகவும் வருங்கால சமுதாயத்துக்காகவும் வருங்கால சோழர்களுடைய நலனுக்காகவும் இறந்த ஆத்துமாக்களுக்காகவும் நாம் வேண்டுதல் செய்வோம். இன்று பொதுக்காலத்தின் 25ஆம் வாரத்தின் 4ஆம் நாள் வியாழக்கிழமை. எனது ஆக்கம் 9012வது ஆக்கமாகும். கிறிஸ்தவ நற்சிந்தனை. சிங்கக்குட்டிகள் உணவின்றி பட்டினி இருக்க நேரிட்டாலும் ஆண்டவரை நாடுவோருக்கு நன்மை ஈதம் குறையாது என்பார் திருப்பாடல் ஆசிரியர். இயேசு வாழ்ந்த காலத்தில் அவரை தேடி பல்வேறு மக்கள் வந்தனர். எளிய மக்கள் அவருடைய அமுத மொழி கேட்கவும் உடல்நலமற்ற உடல் நலம் பெறவும் அவருடைய சீடராக இருக்க விரும்புபவர்கள் அவரை தேடி வந்தார்கள். ஆனால் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் குறுநில மன்னனாய் ஏறுவது இயேசுவை காண வாய்ப்பு தேடிக்கொண்டிருக்கின்றார். காரணம், இயேசு தான் கொன்ற திருமுழுக்கு யோவானை போன்று இருப்பதால் ஏரோதனுடைய குற்ற உணர்வு அவன் இயேசுவைக்கு காண தூண்டுகின்றது. ஆனால் தீய எண்ணத்தினால் இயேசுவை காண முடியாமல் போகின்றது. தூய எண்ணத்தோடு 3 ஞானிகள் குழந்தை இயேசுவை தேடி வந்ததால் அவரை கண்டு வணங்க முடிந்தது. கொள்ள வேண்டிய என்ற தீய எண்ணத்தோடு குழந்தை இயேசுவை தேடியதால் ஏரோதுவாலும் அவனுடைய சகாக்களாலும் அவரை கண்டுகொள்ள முடியவில்லை. நாம் நல்ல உள்ளத்தோடு ஆண்டவரை தேடுவோம். ஏரோது இயேசுவுக்கு செய்த செயல்களுக்கு கூட கேட்டறியும் போது அதிர்ச்சி அடைகின்றான். மக்கள் இயேசுவை சரியாக புரிந்து கொள்ள என்பதால் அவன் இன்னும் பீதியடைகின்றான். அவன் இயேசுவை காண வேண்டும் என்பது இயேசுவை ஏற்றுக்கொள்ள கிடையாது, மாறாக வெறும் ஆர்வத்துடன் தான். தன்னை விட பெரியவன் எப்படி நான் ஆட்சி செய்யும் நாட்டில் இருக்க முடியும் என்ற கேள்விக்குறி அவனை எழும்பி இருக்கலாம். இன்னும் இதை போன்ற அச்சமும் அதிர்ச்சியும் இயேசுவை ஏற்க மறுப்பவர்கள் அடைகின்றார்கள். அநீதியில் ஊன்றி அக்கிரமங்கள் செய்யும் ஏரோதனும் பலர் சமுதாயத்தில் தலைவிரித்தாளுகின்றார்கள். அவர்களை முடக்க வேண்டுமென்றால் அதற்கு ஒரு வழி இயேசுவுக்கு சார்ந்து பகர்ந்து சாட்சிகளாக இருப்பதையாக சிந்தித்து செயல்படுவோம். பயன்படுத்தும் இறைவா, பதரான என்னை பயனுள்ள கருவியாய் பயன்படுத்தும் இறைவா. எனது கரங்கள் பணிபுரிய, எனது கால்களும் வழி செல்ல, எனது கண்கள் உம்மை போல் பார்க்க, எனது நாவும் புகழ் பாட, எனது செவிகளும் மொழி கேட்க, எனது மனமும் உண்மை காட்ட, எனது மனமும் உண்மையே நினைக்க, என் இதயம் உம்மில் கழிக்க. எனது இன்பம் பிறர்க்கு நிறைவாய், எனது வாழ்வு பிறர்க்கு ஒளியாய், எமது சாவு பிறர்க்கு வாழ்வாய், எமது சாவு பிறர்க்கு வாழ்வாய். பயன்படுத்தும் இறைவா, பதரான என்னை பயனுள்ள கருவியாய் பயன்படுத்தும் இறைவா, பயன்படுத்தும் இறைவா. நன்றி, வணக்கம். தோமலர் கல்விராஜன் அவர்கள். நன்றி, வணக்கம். ஜானடேசன் உங்கள்
சிந்தனைக்கு வாழ்த்துக்கள் கூறி அடுத்து அண்ணா பாலமுரளி அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். மீண்டும் ஒரு புதிய காலை பொழுதில் இறைவன் எங்களை இணையச் செய்தவர். இறைவனுக்கு நன்றி கூறிக்கொண்டு பாமுகன் தொலைக்காட்சியில் இணைந்திருக்கும் அத்தனை உறவுகளுக்கும் எனது காலை வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். திருப்பாடல் 71 இறை வசனம் 8. என் நாவில் உள்ளதெல்லாம் உமது புகழே, நாளெல்லாம் நான் பேசுவது உமது பெருமையே. தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமென். அழகான ஒரு வசனம். என் நாவில் உள்ளது உமது புகழே, நாளெல்லாம் நான் பேசுவது உமது பெருமை. இந்த திருப்பாடல் நாம் கேட்கின்றோம், நான் பேசுவதெல்லாம் உமது பெருமை என்று. ஆனால் இன்று நாங்கள் அப்படி நடக்கவில்லை, நடப்பதும் இல்லை. மிகவும் அழகான ஒரு விஷயம் மனிதர்களுக்கு இறைவன் கொடுத்திருக்கின்றார். எந்த உயிரினங்களுக்கும் கொடுக்காத ஒரு விஷயம் நாங்கள் பேசுவதற்கு எங்களுக்கு இறைவன் எங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுத்திருக்கின்றார். மனிதரால் மட்டும்தான் பேச முடியும். மனதில் உள்ளவற்றை எல்லாம் நாவால் பேச முடியாது. நாம் நினைப்பது எத்தனையோ விஷயங்களாக இருக்கலாம், கெட்டதாக இருக்கலாம், நல்லதாக இருக்கலாம். நாம் பேசுவது, நினைப்பது பேச முடியாது. பேசுவதற்கென்று ஒரு முறை இருக்கின்றது. பேசுவதற்கென்று ஒரு ஒரு அடையாளம் இருக்கின்றது. நாம் பேசுவதை, மனதில் நினைப்பதை பேசுவதாக இருந்தால் இங்கு யாரும் நிம்மதியாக வாழ்ந்து விட முடியாது. எவ்வளவோ தவறுகள் எங்களுடைய குடும்பங்களில், கணவனுக்கிடையே, மனைவனுக்கிடையே, பிள்ளைகளுக்கிடையே, சகோதரர்களுக்கிடையே, நண்பர்களுக்கிடையே எவ்வளவோ கசப்பான விஷயங்கள் இருந்தாலும் கூடி நாம் அதை பேசுவதில்லை. அதை கடந்து சென்று விடுகின்றோம். அது மிகவும் அருமையான ஒரு விஷயமாக நான் பார்க்கின்றேன். நாவினில் உள்ளதெல்லாம் உமது புகழே, நாளெல்லாம் நான் பேசுவது உமது பெருமை என்று திருப்பாடல் கூறுகின்றது. நாம் கடவுளோடு பேசுவோமானால் கடவுள் அதை கேட்கின்றவராக இருக்கின்றார். என்னுடைய மனதில் என்ன இருக்கு என்பதை நாம் கடவுளிடம் வெளிப்படையாக பேசலாம். நான் என்ன துன்பத்தில் இருக்கின்றேன், என்ன கவலையில் இருக்கின்றேன், என்னை மற்றவர்கள் எப்படியெல்லாம் பயன்படுத்துகின்றார்கள், என்னை மற்றவர்கள் எப்படியெல்லாம் தூற்றுகின்றார்கள், என்னை மற்றவர்கள் எப்படியெல்லாம் பெருமைப்படுத்துகின்றார்கள் என்று நாங்கள் கடவுளிடம் மட்டும்தான் பேச முடியும். வேறு யாரிடமும் பேச முடியாது. என்னுடைய பிள்ளையிடம் கூடி நான் பேச முடியாது. நான் மனதில் நினைப்பதை பேச முடியாது. அதே போல்தான் இஸ்ரேல் மக்கள் கடவுளை பழித்து உரைத்த போது கடவுள் அவர்களுக்கு நன்மை செய்யவில்லை. கடவுள் அவர்களை தண்டிக்கவில்லை என்றாலும் அவர்கள் கேட்டவற்றை கொடுக்கவில்லை. அழகான ஒரு வசனம் திருப்பாடல் 145. நாள்தோறும் உம்மை போற்றுவேன், உமது பெயரை என்றும் எப்பொழுதும் புகழ்வேன். நாம் கடவுளை புகழும் போது, நாம் கடவுளை ஏற்றுக்கொண்டு, எங்கள் உள்ளங்களில் ஏற்றுக்கொண்டு அவருடைய பெயரை நாம் எப்போதும் புகழ்வோமானால் கடவுள் நிச்சயமாக எங்களுக்கு நல்லது செய்வார். அதை விட்டுவிட்டு நாம் அயலவனையோ எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களையோ அவர்கள் பேசுகின்றார்கள் என்று நாங்கள் திருப்பி பேசுவோமானால் அது காலம் பூராகவும் எங்களுக்கு ஒரு கவலையைத்தான் உண்டாகும். ஆனால் கடவுளிடம் நாங்கள் போய் கடவுளை புகழும் போதோ, பேசும் போதோ, கடவுளிடம் நாங்கள் வேண்டும் போதோ கடவுள் எங்களுக்கு திருப்பி செய்பவராகத்தான் இருக்கின்றார். ஆகவே இந்த நாளில் நாம் மனதில் நினைப்பவற்றை நாம் மக்களிடம் பேசாமல் இறைவனிடம் பேசுவோம், இறைவனிடம் பேசுவோம், இறைவனிடம் வேண்டுவோம், இறைவனோடு தொடர்பு வைத்திருப்போம், இறைவனை பற்றி பிடித்தவர்களாக வாழுவோம். அழகான ஒரு மொழி நாங்கள் பேசுவதற்காக இறைவன் எங்களுக்கு தந்த அந்த ஆற்றலை நினைத்து நாங்கள் கடவுளுக்கு நன்றி கூறுவோம். ஆகவே இந்த நாளை தந்த இறைவனுக்கு நன்றி கூறிக்கொண்டு இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழும்.
நன்றி, வணக்கம். நன்றி அண்ணா அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து பலன் வேலுப்பிள்ளை அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த தேவகுமாரனுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு, நம்பி சகோதரி தொகுப்பாளி திருமதி சோமலர் கல்விராஜனுக்கு இனிமையான காலை வணக்கம். அப்படி நலமாக உற்சாகமா இருக்கீங்களா? இனிமையான காலை வணக்கம் பாலன். நான் மிகவும் உற்சாகமாக இருப்பேன். மிக்க நன்றி. நீங்கள் உற்சாகம் தானே? உற்சாகம் இருக்கும் சோதரி. நன்றி மிக்க நன்றி சகோதரி. அப்படி சகோதரி நன்றிகள் சொல்லிக்கொண்டு, அப்படியே அன்பு சகோதரி திருமதி கலைவாணி மோகனுக்கும் மற்றும் அன்பு சகோதரர் பாமுகத்தின் அதிபர் திருவாளர் நடா மோகனுக்கும் மற்றும் பாமுகத்தில் கலந்து சிறப்பிக்கின்ற அனைத்து குடும்ப உறவுகளுக்கும் மற்ற எல்லோருக்கும் இனிமையான காலை வணக்கங்களையும் சரணங்களையும் விசாரித்தபடி எல்லா உறவுகளுக்கும் இயேசுராஜனுடைய ஆசீர்வாதங்கள் தினமும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இயேசுராஜனுடைய நாமத்தில் எல்லோரையும் மாற்றிக்கொண்டு, தண்டலிருந்து ஈச்சம்முடைய வேலுப்பிள்ளை பாலன் இன்றைக்கு கிறிஸ்தவ நட்சத்திர இலக்கம் சௌகரி 612 என்று சொல்லிக்கொண்டு, பரிசுத்த வேதாகம பைபிளில் இருந்து ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் நேற்று 1-9 மட்டும் மாற்றினான். இன்றைக்கு 9-12 மட்டும். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு சோத்திரம். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தன் கையை தன் எஜமானாகிய ஆபிரகாமுடைய தொடையின் கீழ் வைத்து இந்த காரியத்தை குறித்து அவருக்கு ஆணையிட்டு கொடுத்தார். பின்பு அந்த ஊழியக்காரர் தன் எஜமானுடைய ஒட்டகங்களில் 10 ஒட்டகங்களை தன்னுடனே கொண்டு போனார். தன் எஜமானுடைய சகலவித உச்சிதமான பொருள்களும் அவர் கையில் இருந்தன. அவர் எழுந்து புறப்பட்டு போய் மெசொப்பொத்தாமியாவிலே நாகோருடைய ஊரில் சேர்ந்து, ஊருக்கு புறம்பே ஒரு தண்ணீர் துறவண்டையிலே தண்ணீர் முள்ள ஸ்திரீகள் புறப்பட்டு சாயங்கால வேளையிலே ஒட்டகங்களை மடக்கி தனக்குள்ளே சொல்லிக் கொண்டது என்னவென்றால், என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாயிருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும். இதோ நான் இந்த தண்ணீர் துறவண்டையிலே நிற்கிறேன். இந்த ஊராருடைய பெண்கள் தண்ணீர் முள்ள புறப்பட்டு வருவார்களே, நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும் போது குடி என்றும் உன் ஒட்டகங்களும் குடிக்கும்படி பார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் எவளோ, அவளே நீர் உம்முடைய ஊழியக்காரனாகிய ஈசாக்குக்கு நியமித்தவளாயிருக்கவும் என் எஜமானுக்கு அனுக்கிரகம் செய்தீர் என்று நான் அதனாலே அறியவும் செய்தருளும் என்றான். அவர் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே, இதோ ஆபிரகாமுடைய சகோதரனாகிய நாகோரின் மனைவி மில்காளுடைய குமாரனாயிருக்கிற பெத்துவேலுக்கு பிறந்த ரெபேக்காள் குடத்தை தோள்மேல் வைத்து கொண்டு புறப்பட்டு வந்தாள். அந்த பெண் மகா ரூபவதியும் புருஷனை அறியாத கன்னிகையுமாய் இருந்தாள். அவள் துறவில் இறங்கி தன் குடத்தை நிரப்பிக்கொண்டு ஏறி வந்தாள். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் அவளுக்கு எதிர்கொண்டோடி, உன் குடத்தில் இருக்கிற தண்ணீரில் கொஞ்சம் குடிக்க தர வேண்டும் என்றார். அதற்கு அவள், குடியும் என் ஆண்டவனே என்று சீக்கிரமாய் குடத்தை தன் கையில் இறக்கி கொண்டு அவனுக்கு குடிக்க கொடுத்தாள். இதை தொடங்கி நாளை தொடங்க சொல்லிக்கொண்டு ஒரு பாடல். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன்,
கண்மணி போல் உன்னை காப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. நன்றி ஆண்டவரே. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். அற்புதங்கள் நான் செய்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன், உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன். உன் கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன், உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அன்பான தகப்பனுக்கு மீண்டும் ஒரு கொடான கொடி நன்றி சொல்லிக்கொண்டு, தகப்பனே, யார் யார் நோய்வாய்ப்பட்டிருக்கார்களோ, மற்றும் யார் யார் திருமண மந்தத்துக்கு காத்திருக்கார்களோ, மற்றும் யார் யார் குழந்தை செல்வங்களை காத்திருக்கார்களோ, தேவையை சந்திங்க, ஆசீர்வதிங்க ராஜா. கண்ணீர் அவமானங்களை தொடங்கி ஏசப்பா, சர்வவல்ல தேவகுமாரானே எல்லாம் ஆகும் ராஜா. ஒரு விசை மனமிறங்கி ஆசீர்வதிங்க ராஜா. ஒவ்வொரு தேவையிலையும் சந்திங்க, ஆசீர்வதிங்க. அப்படி சந்திச்சமைக்காக நன்றி சோப்பனே. தொடர்ந்து கூடவே ஆசீர்வதிங்க ராஜா. மற்றும் யார் யார் மகா பீட்டு காத்திருக்கார்களோ அவர்களுக்கு சுவப்பிரசவங்களை கட்டளை ஜெபிக்கிறேன் ராஜா. அதுக்காக நன்றி சொல்லும் தகப்பனே. சோத்திரம் சோத்திரம். மற்றும் தகப்பனே, உங்களுடைய பிள்ளைகள் பிரியாண மார்க்கமாக எந்தெந்த வாகனங்களில் வழியில் சென்று கொண்டிருக்கிறார்களோ, செல்ல இருக்கின்றார்களோ, மற்றும் எந்தெந்த இடங்களில் இருக்கின்றார்களோ எல்லா இடங்களிலும் அப்பாவுடைய பிரசன்னம், பாதுகாப்பு, தயவு இருக்கவனி ஜெபிக்கிறேன் ராஜா. ஒருவருக்கு கூட ஒரு சிறு விபத்துக்கள், பிறர் மூலம் எந்த விதமான பிரச்சனைகளோ ஆபத்துக்களோ கொள்ளை நோய்களோ அணுகாவன் ராஜா. நீங்கள் ஒவ்வொருவரையும் அணு வினாடியும் வேலி அடைத்து நீங்கள் பாதுகாப்பு அடைத்து ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்படியே தினமும் நீங்கள் பாதுகாத்து வருகிறமைக்காகவும் இந்த நாளில் பாதுகாப்பாக வைத்துக் கொண்டிருப்பதற்காக இயேசப்பாவுக்கு முன்னும் ஒரு கொடான நன்றிகளை சொல்லிக் கொண்டு தகப்பனே. உங்களுடைய ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க ராஜா. குடும்ப தேவையை சந்திங்க, வழிநடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. மற்றும் தகப்பனே, வெளியேறப்பட்ட ரட்சிப்பை ஒவ்வொருவருக்கும் அனுப்பி ஆசீர்வதிங்கிறாய். உங்களுடைய வரையில தகப்பனே எல்லோரையும் பரவப்படுத்தி பரவலம் கூட்டினவங்க ராஜா, பரவலம் கூட்டினவங்க ராஜா. தப்பிதங்கள் பாவங்கள் ஏதாவது செய்திருந்தால் எல்லாவற்றையும் ஒரு விஷயம் மன்னித்து எல்லாரையும் பரவப்படுத்தி பரவலம் கூட்டிடுவோம். புறமைக்கா கோடி நன்றி ராஜா. உடனே கூடவே ஆஸ்வதிங்க, வழிநடத்துங்க. மற்றும் தகப்பனே, பாமூத்தின் அதிபர் குடும்பம் கைட்டு செய்யும் சகலவற்றையும் அவரோட கூட வேண்டும் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்தணும்னு சொல்லி ஏசப்பாவிடம் பிரார்த்தனை எடுத்துக்கொண்டு சவரி விடாவார்கள். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். பாலன் வீரப்பிள்ளை அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். இன்று கிறிஸ்தவ சிந்தனை தந்த நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள், தியான டிவிஷன் அவர்கள், அண்ணா பாலமுரளி அவர்கள், பாலன் வீரப்பிள்ளை அவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றியும் கூறியபடி வாணி தொடருங்கள். உங்கள் சகலகலாவல்லி மாலையை தாருங்கள். மிக்க நன்றி வாணி, தருகிறேன். நாடும் பொருட்சுவை சொற்சுவை தோய்தர நாட்கவியும் பாடும் பணியிற்பணித்தருள்வாய் பங்கயாசனத்தில் கூடும் பசும் பொற்கொடியே கனதன குன்றுமைப்பார் காடும் சுமக்குங்கரும்பே சகலகலாவல்லி. நன்றி, வணக்கம் வாணி. நன்றி, மிக சிறப்பு. மேலே அந்த மட்டு எவ்வளோ அழகா பாடுறீங்கள். ஆனால் எனக்கு தெரியாது.
எனக்கு வாணி தெரியும். முந்தி நாங்க பள்ளிக்கூடத்துல சரஸ்வதி பூசைக்கு ஒவ்வொரு நாளும் இதே மட்டும் தான் எல்லாம் வாணி. இதே மட்டும் இவ்வளவெல்லாம் செய்யறீங்க, நீங்க வெளியில வாரீங்க இல்ல. இது இப்ப அதானே வெளியில வர வாணி பாமுகத்துல வர வசந்தா பண்ணி. வசந்தா காடிச்சு கலைச்சு தான் இப்ப வந்தது நேற்றுல இருந்து இந்த ஓ, பாட்டு. அதான் அப்ப இதுக்கு முதல்ல இருக்கிறேன். திங்கள்ல இருந்து பாடிக்கலாம் தானே நீங்களா முன் வந்து. நல்லா தான் நான் செய்யணும். அதை யோசிக்கல வாணி. நீங்க சொல்ற உண்மைதான். நான் அதை யோசிக்கல. இன்றைக்கும் வெள்ளிக்கிழமை சரஸ்வதி பூசை பாமுகத்திலைக்கும் ஒரு பாட்டு ஏற்றி தந்திருக்கிறேன். வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பாடுவோம். பாடுங்க. சரிங்க. இல்ல உண்மையில இந்த சூப்பர், இந்த சூப்பர். மெட்டுக்கள் வந்து இப்ப நாங்கள் படிச்சது பஜனை பாட்டுல பாட்டா இருந்தாலும் அந்த நவராத்திரி பாடலாம் வேற மட்டுகள் உண்மையில. இப்ப அது பலதையும் கேட்க இருந்த மட்டு மாறிட்டு தெரியுமா. உண்மையில அது கஷ்டமா இருக்கு இப்ப இந்த மட்டுகள்ல பாடுறது. அப்ப சங்கீதம் ஒன்று எங்கட ஊர்ல இல்லையே, சங்கீதம் இல்லை, ஊர்லயும் இல்லை, பள்ளிக்கூடத்துல சங்கீதமே தெரியாது. ஆனா ஒரு கேள்வி ஞானத்துல அவர்கள் சொல்லி தந்தது. ஆனால் உண்மையில் அந்த மட்டும் நான் பிடிச்சிருந்தது. இப்போ இப்போ அது எல்லா பாட்டையும் கேட்கு, அதே பாட்டுகளை கேட்க வேற வேற மட்டோட நிகழ்வு எங்களுக்கு குழப்பம் இல்லை வருது. கஷ்டமா இருக்கு என்ன அது என்ன அது மறந்துட்டுது. ஊர் இது மறந்துட்டுது. அப்பப்போ வந்து போகும் இதுகளுக்கு கேட்க. இப்போ நீங்கள் எதான்றது நான் ஆரம்பத்துல இருந்து இந்த மட்டோட நான் கேட்குறது. ஆமா. அது பாடசாலையில் படிச்சாதானே. நான் சங்கீதம் அம்பானி அம்பான் சபலுக்கும் ஒரு பாடமா தான் எடுத்தேன் சின்னல எங்களோட ஊர்ல இல்லை சங்கீதம். சரி சரி. வவுனியாவில் இருந்தது வாணி. சங்கீதம் டான்ஸ் ஒன்றுமே இல்லை. சரி சரி. ஊர்லண்டு பெரியம்மா அவங்க சும்மா ப்ரோக்ராம் அதில் சும்மா பழக்கிறதே தவிர டான்ஸ் டீச்சர்ஸ் அப்படியாண்டு இல்லை. அது நேரம் சங்கீத டீச்சர்ஸ் ஒன்றும் இல்லை. சும்மா தாங்களா சொல்லிக் கொடுக்குறது தான். பள்ளிக்கூடங்களில் இருக்க இல்லை பாடமாங்களுக்கு. எங்களுக்கு இருந்தது வவுனியாவில் மகா வித்தியாலயத்திலும் இருந்தது, கொன்வென்ட்லையும் இருந்தது. அது பண்டாரூர்ல சின்ன பள்ளிக்கூடத்தில் அரசின தமிழ் கலவன் பாடசாலையில் 5ஆம் வகுப்புல படிப்பிக்க பட்டம் இருக்கே அங்க சங்கீத பாடம் வந்து இருந்தது. யாழ்ப்பாணத்துல இருந்து வந்து படிப்பிட்டு இருந்தேன். இருந்திருக்குமா? நன்றி நன்றி சிறப்பாக இருந்த உண்மையில் நன்றி. நாளையும் எதிர்பார்ப்பேன். நீங்கள் பார்த்து பாடினீங்களா பார்க்காம பாடினீங்களா? பார்க்காம பாடினான் பாணி. எனக்கு அது பாடம் அதுல ஒரு 10 பாட்டு தான் சகலகலாவல்லி மாலை. அதுல ஒரு 5-6 பாடல் எனக்கு தான் பாடுற பாடம். பாடமா இருக்குது உங்களுக்கு. ஓகே. ஓ ஓ ஓ ஓ. எனக்கிட்ட இல்லை 10 பாடல்களும் ஒரு தரம் இருந்து அனுப்பி. ஆனா வசந்தா அது அடிச்சு வச்சிருக்கிறேன். அந்த என்ன அந்த இதுல கொப்பி ஒன்றுல அடிச்சு வச்சுக்கிறேன். ஓகே ஓகே. எனக்கு அனுப்பி வைத்துக் கொள்ளுங்களா. இல்லாட்டி ஜெர்சி போடுறதாக சொல்ற பார்ப்பேன். உங்களுக்கு போட்டால் தெரியல. ஆமா ஆமா. இருந்ததா புத்தகத்தை நவலவதி அவர்கள் எங்காலங்கத்தில் என்ன சொல்ல நிற்கிறீங்க? நான் அந்த பாடல் அனுப்பி இருக்கிறேன், அதுதான் சொல்ல வந்தேன். எங்க அனுப்பி இருக்கிறீங்க? என்ன பாட்டு? இன்னிசைக்கு இன்னிசையில அனுப்பினான் சரஸ்வதி இந்த பாட்டு. எதுக்கு அனுப்பினீங்க? இன்னிசையில. அது வெள்ளிக்கிழமை நாளைக்கு தானே? இல்ல இல்ல இன்றைக்கு வியாழக்கிழமைக்கு சரஸ்வதி பூஜைக்கா. சரஸ்வதி பூஜை இல்லைன்னா லட்சுமி. அது சரி, சரஸ்வதி நவராத்திரி பாடலுக்காக தந்த. சரி அப்படி சொல். என்ன அனுப்பி இருக்கிறீங்களா? சரி நான் போடுறேன். ஓகே ஓகே. ஒரு காலத்தில் கல்யாணி என்ற ஒருவர் எல்லாத்துக்கும் அனுப்பி கொண்டிருந்தார். அவர் இப்போ இந்த பக்கமும் இல்லை. கொஞ்சம் பேர் செய்தார்கள் அந்த நாட்களில். யாரு பாவமலரும் வந்து செய்கிறவா என்ன தாமலக்கா பாடுறது. தாமலக்கா சரஸ்வதி பூசை கண்ணு சொல்லி ஒரு நாளும் பாடுவா. அதான் இப்ப பாடினவன் வசந்தா காடியா? வசந்தா அந்த வரிக்கு பாடுறவா. அது இதுக்கு பாடுற இல்ல, இந்த இதுக்கு பாடுறவ தமிழ் மொழி நாளுக்கு போராளிகள். தமிழ் மொழி நாள். ஆமா, போராளிகள் மாதத்துக்கு பாடுறது. மற்றபடி இதுக்கு இதுதான் பாடுறது. சரி பார்ப்போம். அப்படி என்றால் பன்னிசைக்குள்ள இருக்கும் பாவையை எடுத்துக்கொள்வோம். நன்றி வாணி. நன்றி நன்றி. வணக்கம். பொறிச்சொல்லும் அனுப்பி இருக்கிறேன். அது இருக்கா பன்னிசை. ஓகே சரி.
நவராத்திரிக்கு பாடலுக்கு நாளுக்கான பாடலுடன் வருகின்றார் நகுலவதி தலைத்தவன். வணக்கம் வாங்கோ. இனிய காலை வணக்கம். நூலவதி தில்லத்தேவன். வியாழக்கிழமைக்கான சரஸ்வதி பாடல். சரஸ்வதி பூசைக்கான சகல்கலாமெல்லி வாழையிலிருந்து 2 பாடல். வண்டாமரை கண்ணின் பதம் தாங்கவென் வெள்ளையுள்ளம் தண்டாமரைக்கு தகாது கொலோ சகமேளும் அளித்து உண்டான் உறங்க ஒளித்தான் பித்தாக உண்டாக்கும் வண்ணம் கண்டான் சுவைகொள் கரும்பே சகலகலா வல்லியே நாடும் பொருட்சுவை சொய்த்துறை சொற்சுவை தோய்தர நாற்கவியும் பாடும் பணியில் பணித்தருள்வாய் பங்கை ஆசனத்தில் கூடும் பசும் பட்கொடியே கனகதர குன்றும் உமைப்பால் காடும் சுமக்கும் கரும்பே சகலகலா வல்லியே. திருச்சிற்றம்பலம். நன்றி வணக்கம். சிறப்பு சிறப்பு, நன்றி. எத்தங்களிலிருந்து தந்திருக்கலாமല്ലോ நீங்கள். சரி, நன்றி வணக்கம். பொது சிந்தனை இருப்பின் தரலாம். பொது சிந்தனை வாணி யாரோ கரெக்டா மாதிரி இருந்தது இல்லையா? நீங்க தாருங்க, மற்றவர் தரட்டும். என்னண்டா இப்ப வீட்டுல ஆக்கள் இருந்தா மடிவா ஒவ்வொன்றா சமைக்க சொல்லும் பாணி. தனியா இருந்தா குளசோறு அல்ல சாம்பார் சோறும் அப்படி. அதாவது அதான் அது ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. உண்மைதான் உண்மைதான் உண்மைதான். ஒரு பேர் இருக்கிறதுக்கு 4 பேர் 5 பேர் இருக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குத்தான் சமையல் இல்லை. ஆமா, சமையல் அதைத்தான் நான் இன்று காலை நினைத்தேன். சமையல்ல ஒவ்வொன்று குளசோறு சாம்பார் சோறு அல்லது கடலை அவியல் இது ஆக்கள் இருக்க சரி வராது, செய்யவும் மாட்டோம் என்று இந்த சிந்தனை தான் எனக்கு வந்தது. நன்றி. என்ன செய்யலாம்? ஒரு ஆள் தனி ஏதாவது போட்டு அவிச்சு போட்டு ஒரே அடி அடிச்சுக்கிறது அது இருக்குதான். இல்லை, அன்றைக்கு ஒரு சொன்னார். இப்போ பிள்ளைகள் ஒவ்வொருத்தர யூனிவர்சிட்டி அப்படி இப்படின்னு போய்க்க 2-3 பிள்ளைகள் இருக்கிறது குறையும் என்ன வீட்டில் மெம்பர்ஸ். அப்போ சொல்லுவார், அவருக்கு இது சமைப்பேன் பார்த்து இவருக்கு இது சமைப்பேன் பார்த்து. இப்போ ஒவ்வொன்றா போய்க்கல என்னது ஜவிக்கடை எல்லாத்தையும் போட்டு சமைச்சு போட்டுருக்குறதா. அது எல்லார வீட்டையும் அப்படி இருக்குதானே. டாபிக்கல் ஒன்று இல்லாமல் தனித்து இருப்பதா குடும்பமாக இருப்பதா நல்ல அது அடிக்கடி சொல்கிறதானே. அடிக்கடி என்ன சொல்லுவார்கள், தனிமை பொறுமை எல்லாம் சொல்லுவார்கள், அல்லது தனிமை இனிமை என்று சொல்லுவார்கள், அல்லது தனிமை சுதந்திரம் என்று சொல்லுவார்கள். இப்படி நிறைய இருக்கு. அதான் இதாக கொண்டு வருவோம். ஓகே, அதான் இதாக மக்கள் எல்லாம் இப்போ பிஸி, நாங்கள் செய்து கொள்வோம். ஓகே, சரி. இப்போ வணக்கம் மணி. வணக்கம் மாங்கோ. எல்லோருக்கும் பெரும் தேவிகளின் அருள் கிடைக்கவும் உண்மையில் அருமையா இருந்தது. எனக்கு தமிழரக்கா சொல்லும் பொழுது நானும் படிக்கும்படி காலத்துல வாணி இந்த நவராத்திரிக்கு இந்த 10 பாடலும் பாடமாக்கி இருந்தேன். ஆனால் 2 தான் ஞாபகத்துக்கு இருக்கிறது, ஞாபகம் வரை இல்லை. இந்த 3வது விட்டுட்டேன் தானே, அதால அது வராது. மற்றது 2 வரிகளா நன்னாலா 4 வரிகளா 2 வரிகளா 4 வரிகள் என்ன? 4 இதுகள் தான். அது பெருசியா இதுவும் இல்லை. அந்த நாடும் பொருட்சுவை சொற்சுவை இப்ப படிக்க அதுவும் வெண்டாமிரக்கன்றி முதல் பாடல், அது நாடும் பொருட்சுவை. அதுக்கு அடுத்தது ஞாபகப்படுத்தி பார்த்தேன், ஞாபகம் பெற இல்லை. படிக்க சில வழி எல்லாத்தையும் ஞாபகம். எனக்கு நகுலவதி படிக்கும் பொழுது டக்கண்டு உடனே அவ்வளவு வரியும் ஞாபகம் வந்தது. அடுத்ததை சிந்திச்சு பார்த்தேன், என்னடா அந்த நாங்கள் நவராத்திரிக்கு இங்க பள்ளிக்கூடத்துல எல்லாம்
என்னோட புத்தகம் ஒன்று இருந்தது, அதுல இருந்தது. அதான் புத்தகத்தை பார்த்தேன்னு தெரியல. இங்க வச்ச நான் போய் தேடி எடுப்பேன். சரி, நாளைக்கு எல்லாரும் வாங்க, அழகா சாரி எல்லாம் கட்டி பூ எல்லாம் வச்சு சொட்டெல்லாம் வச்சுட்டு வாங்கும். ஆமாம், எல்லாரும் வெள்ள சீலை இருந்தா சரஸ்வதி மாதிரியே எங்க வந்துருங்க. போறாது உதயெல்லாம் சரி வராது செல்வி, சும்மா இருக்கிறத கட்டுவோம். இல்ல சொல்றேன், போன வருஷம் அப்படித்தான் சரஸ்வதி மாதிரியே நிறைய இல்லை அதுக்கு உண்டு இப்போ இல்லை அதுக்கு உண்டு. இப்போ நீங்கள் சரஸ்வதி கண்டு கட்ட போனால் லக்ஷ்மியமா கோவிப்பா தண்ட செம்மஞ்சளும் சிவப்பும் கட்டல அப்படி இருந்தாம் வந்து சொன்னேன். வடிவா இருந்தது இல்லை இருக்கிறத நாளைக்கு சிகப்பு தானே. கிறிஸ்துமஸ் சிவப்பும் சரஸ்வதி பூசைக்கு நீங்க இப்ப என்னதை காட்டுறீங்க நவலவதி அவர்களே? ஏதோ காட்டுற தெரியல. எனக்கு ஒரு பொது சின்ன என்ன சொல்றீங்க? வெட்டை கலர் சாரி சிவப்பு பிளவுஸ் போட்டு கொடுத்தனா அழகா இருக்கும்னு சொல்றேன் எல்லாரும். பரவாயில்ல, இருக்கிறத கட்டிட்டு வாங்க, நோ ப்ராப்ளம். அதுதான் நல்லதுதான். இதுக்கண்டு வாங்க தேவையில்லை தானே. நான் இருக்கிறேன் சந்தன கலர் சாரி உடுத்தலாம், மஞ்சள் ரெட் இருந்தா. கடந்த வருஷமும் ஒரு மஞ்சள்ல சிவப்பு போர்டா சேர்ந்த மாதிரி போட்டீங்க, போட்டா நல்லா அழகா இருக்கும். மஞ்சளும் நீங்க இல்ல நான் இது பட்டர் கலரும் சிவப்பு அதான் பட்டர் கலர் அப்படி போடுவோம். பட்டர் கலர் இருக்குது இல்ல. நாளைக்கு மஞ்சள் சிலவளை கட்டுவோம், தெரியல. மஞ்சளும் சிவப்பு டிசைட் பண்ண எல்லா கலரும் கிடக்குதான்னு கட்டினா போச்சு, பிரச்சனை இல்லை. சிந்தனை என்னென்றால், நான் நேற்று ஒருவரிடம் ஒருவரிடம் இரவு தொலைபேசியில் கதைக்கும் போது, எங்கள் ஊரில் எங்கள் வீட்டுக்கு கிட்ட ஒருவர் புற்றுநோயால் இப்பொழுது ஒரு வாரத்துக்கு முன்னர் ஒரு ஆள் இறந்திருந்தார். அப்ப அவரை பற்றி கதைக்கும் பொழுது இன்னும் ஒருவருக்கும் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பிள்ளை ஒன்றுக்கும் இதே வருத்தம். இப்பொழுது அவரும் வைத்தியசாலையில் இப்ப இறந்தவருக்கு பக்கத்தில் கட்டிலே அவரையும் அனுமதித்திருக்கிறார்கள். 3 வாரம் தவணை கொடுத்திருக்கிறார்கள். அப்பொழுது அதை பற்றி கதைக்கும் பொழுது அவரது மனைவி அண்மை காலத்தில் ஒரு கொஞ்ச காலத்துக்கு முன்னர் பிரிந்திருந்தார். இப்பொழுது ஒற்றுமையாக இருக்கிறார்கள். அந்த மனைவியும் எங்களது உறவினர்கார ஒருவரும் பாடசாலை நண்பர்கள். அப்பொழுது அந்த எங்களது உறவினர் அவர் அந்த பிள்ளையிடம் கேட்டாராம், இப்ப உங்க கணவருக்கு எப்படி இருக்குது? அப்ப அவர் சொன்னவரம் இருக்கிறான், அப்படியே இருக்கிறான். அதை அப்படியே அதை சொல்லும் போது நான் வாழ்க்கை என்பது இவர்கள் வாழ்ந்து ஒரு கொஞ்ச காலத்துக்கு பிறகு என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் இப்படி அதை தூக்கி எறிகிறார்களே, கணவரை தூக்கி எறிஞ்சிட்டு இனி இப்ப என் முறை 2-3 வாரங்கள் தவணை சொல்லி இப்பொழுது 1 வாரம் ஆகி விட்டது. அப்ப 2 வாரத்துக்கு பின்னர் ஆக்களுக்கு முன்னுக்கு இவர்கள் போய் படம் பிடிச்சு நடிச்சு அப்படித்தானே காட்டு வேணுமா? நீ ஆக்களுக்கு முன்னுக்கு போகும் பொழுது புரிஞ்சு இப்ப ஒற்றுமையா இருக்கிறார்கள். ஒரு பிள்ளையும் இருக்குது. அப்ப இவர்கள் ஏன் இப்படி ஒரு சின்ன ஒரு இதுக்காக மற்றவரோட கதைக்கும் பொழுதும் அப்படி தூக்கி எறிஞ்சு கதைக்கிறது, அது நல்லதா படையல எனக்கு. என்றால் எவ்வளவு 1000 பிரச்சனைகள் இருக்கலாம். இல்ல அவன்ன்றது நம்மவர்கள் சொல்றது இல்ல, அது இப்ப எல்லாம் இந்த இந்திய முகங்கள், இந்திய படங்கள், இந்திய அநாகரிகமா தான். நீ அதுல ஒரு ஷோ உண்டாலும் ஒரு மதிப்பு மரியாதை இல்லை, நீ வாடா போடா கீழே, அதெல்லாம் பழகிட்டுது அவங்களுக்கு. அது பழகிட்டு கணவரையே டேண்டான் சொல்ற பழக்கம் இருக்குது. அது நம்மவர்களுக்கு தொத்துனது காரணம். பொறுத்து கதைக்கலாம். இப்ப சந்தர்ப்பத்தை பொறுத்து கதைக்கிறதா. இப்ப பிள்ளைகளை நாங்க சொல்ற அவள் அவன் கதைக்கிறது அது வேற விஷயம். கணவரை நீங்க வாங்க போங்கன்னு போட்டு தவறு, சரியான பிள்ளை. நீ வாடா போடான்ட்டு சொல்லக்குள்ள அது போலதான். நீ அது பிள்ளைகளை சொல்றாங்க, நீ நாடி போடி வாடி வாடி இன்னும் இருக்கிறான் என்றால் அப்ப அது அந்த அர்த்தம் பல விதத்தில் அதை எடுத்துக்கொள்ள இல்ல. இவ்வளவு காலமா அவர் நடிச்சிருக்கிறாருன்றதுதான் அது. அத பாருங்க, இந்த வாழ்ந்த இல்ல நான் அதான் சிந்திச்சேன் என்னன்னா, அப்ப வாழ்ந்த வாழ்க்கை முழுக்க போலியாத்தானே வாழ்ந்திருக்கிறார்கள் என்ற மாதிரி எனக்கு பட்டுச்சுது. ஏனென்றால் அப்படி மாறி இருக்காரு. ஆமாம், அவர்களது அந்த அந்த இப்ப வருத்தமா இருக்கிற பிள்ளை இந்த வாணி அத்தானர்
ஒரு வருடத்துக்குள் இறந்திருந்தார். பிறகு தமக்கையும் 6 மாசத்தில் அதுவும் இறந்திருந்தார். அடுத்த ஒரு அக்காவின் கணவரும் இப்பொழுது ஒரு 2 மாசமும் ஆகவில்லை, இறந்திருந்தார். இப்ப பார்த்தா இந்த பிள்ளைக்கும் இந்த வருத்தம். அப்பொழுது இதையும் சொன்னார்கள், பஞ்சமியில செத்ததாமண்டு. இப்ப நாங்கள் அதுகளை எல்லாம் எங்களோட முன்னோர்கள் உண்மையில் அதெல்லாம் முன்னர் பார்த்தார்கள். இப்ப இங்க வெளிநாடுகளில் எங்க வாணி ஊர்களை பஞ்சமி அட்டமி நோமிய பார்க்கிறோம் இல்லையே, அது அப்படி. அப்ப முன்னோர்கள் ஒரு காலத்தில் பார்த்து அதுக்கெல்லாம் செய்தார்கள். அது சரியாகத்தான் இருந்திருக்குது என்று நான் நினைச்சேன். அது சொல்லுவார்கள் தான் 5 பேர் அப்ப 5 பேர் இறப்பார்கள் சொந்தத்துக்குள்ளேன்னு. இந்த இப்ப இன்னும் ஒரு வருடம் கூட ஒரு வருடமும் ஆகையில அத்தான செத்து. அதுக்கு பிறகு இப்ப 4 பேர் முடிஞ்சது. அப்ப பாருங்க, அடுக்க இப்படி இருக்கு. அதை நான் சிந்திச்சு ராத்திரி எங்களோட அக்கா சொல்லும் பொழுது அதான் சிந்திச்சு போட்டு நினைச்சேன். பாருங்களேன், என்னதான் இருந்தாலும் இப்ப நான் அக்கா விட கதை கேட்கல சொன்னேன். அப்ப வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் என்னக்கா போலியா வாழ்ந்திருக்கிறார்களா, வேணுப்படி கதைக்கிறார்கள் அப்படி என்று சொல்லி சொன்னேன். பெரிய ஊர்ல சரியான கஷ்டப்பட்ட வாணி அவர்கள் முந்தாரு ஆரம்பத்தில். பிறகு சின்ன வயசுலயே வந்துட்டார்கள் வெளிநாடுகளுக்கு. வந்த உடனே அந்த திமிர் குணம் பணத்திமிர் வந்தது இல்லோ, அது எல்லாம் மாற்றி அமைச்சு விட்டது. அப்படி இருந்தாரு. சரியான அமைதியான பிள்ளையும் இப்படி கதைக்கிற அளவுக்கு அந்த பிள்ளை ஆரம்ப காலங்களில சரியான பதுமவாணி. அந்த பிள்ளை வாயால சொல்லி வராத மாதிரி தான். இல்லை அப்படித்தான். இப்போ நேற்று ஒருவர் சொன்னார், நடக்க போய்க்கல ஒருவர் சொன்னார், இங்கே படி எனக்கு ஊரில் இருந்த ஒரு பிள்ளையை தாங்க கட்டி வச்சேன்னு சொல்லி. அது சரியான கொஞ்சம் கஷ்டப்பட்ட பிள்ளை, ஒரு அமைதியான பிள்ளை, நல்ல பிள்ளை வைங்களேன், அப்படி தான் கட்டி வச்சது. அப்போ தங்களோட சொந்தக்காரருக்குள்ளே நடந்ததான். சொந்தக்காரர் அப்புறம் கனகாலம் காண இல்லையா, அப்புறம் போயிருக்கணும் கனகாலத்து. அப்புறம் போயங்க அந்த மாமா மாமிக்கு சோம் இல்லாமல். அப்போ இங்கே மருமகளை காணலன்னு என்ன தெரியாமல் கேட்குறீங்கன்றிருக்கணும். பின்ன இவங்க கேட்டுக்கிறான், என்ன தெரியாமல் எங்களுக்கு எதுவுமே தெரியாதே, மருமகளை காணல அவ்வளோதான் நாங்கள் கேட்டேன்னு. அவங்க இப்போ பிரிஞ்சிருக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் உண்மையிலேயே அந்த சொன்னார், உண்மையிலேயே வாணி அந்த ஏற்றுக்கொள்ள இல்லாமல் இருந்த அந்தங்களுக்கு இப்படியான ஒரு பிள்ளை இப்படி செய்ததை நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கணும். இப்படி செய்தால் கடைசியாக கணவரையும் கதைக்கக்கூடாதுன்ட்டு அம்மா அப்பா கடலாம் சொல்லி வாயெல்லாம் அடித்து மாமியாரோட வீட்டில் இருந்து வெளிக்கிட்டு போயிட்டாவான், போய் சொந்தக்காரோட இருக்கிறாங்க. அப்போ அவர் சொன்னார், பாருங்க இங்கே பிள்ளை ஒரு நல்ல ஒரு பிள்ளைன்னு எடுத்துக்கட்ட, அவருக்கு இவ்வளவு வாயும் இவ்வளவு துமுறும் இப்படி கொஞ்சம் காலம் தானே அதுவும். அப்போ பாருங்க இறங்க அது வந்திருக்கு அந்த பிள்ளைக்கு அடக்கி வச்சுட்டு கடைசியாக மாமா மாமியையும் நீ யார் போட்டு போயிட்டாலாம் என்ன. அப்போ அதான் இப்படி பாவப்பட்டு செய்தாலும் வினதான் சேரும் கடைசியில். அதுதான் சிந்திச்சு பார்த்தா என்னடா வெளிநாட்டுல வாழ்க்கையெல்லாம் இப்படி தளர்ணமா போயிட்டு. இப்ப ஊர்ல இருந்தா என்ன அடிபட்டானா கொத்துப்பட்டானா என்ன செய்தாலும் அப்படி அந்த புருஷனை விட்டுட்டு போய் அம்மா விட்ட நாங்கள் குந்தி கொண்டு இருக்கிறோம்ன்றது குறைவுதான். என்ன இருக்குது இல்லையன்று இல்லை, அம்மா கிட்ட இருக்கிறன்றதை விட அநேகமாக நாங்கள் அம்மாக்கள் பக்கத்தில் அப்படித்தானே இருக்கிறது. ஆனால் அவர்கள் அப்படி கொஞ்சம் அந்த புத்தி மதிகளை சொல்லி அப்படி இப்படி அந்த காலம் அதோட இப்போ இப்படியெல்லாம் தான் உண்மையில் சில விஷயங்கள் அவ்வளோதான் குத்தினால் பட்டினால் வாழ்ந்தாக்களும் இருக்கிறதானே. இப்போ அதை பிள்ளை இருக்குது அப்படி ஒரு வாழ்க்கை தேவையோ உண்டு. அவர் குடிச்சிட்டு வருவாராம், அவர் அதை செய்யணும்னு சொல்லுவாராம், விவசாயிவாம். சில குடும்பம் இங்கே எப்பவும் இருக்குது. அப்போ வீட்டில் கேட்பார்கள் இது தேவையோ உண்டு. அதனால் என்ன செய்கிறது, அவர் சொல்லுவார் கட்டிட்டவங்க போய் கொட்ட வேண்டியதான்ட்டு என்ன செய்யறான்ட்டு. அப்படி ஜெயமலர் அவர்கள் வாங்க வணக்கம், இனிய காலை உற்சா வணக்கம். வாணி நான் ஒரு அவசர தொலைபேசியில் போயிட்டு எடுத்துட்டு வா. ஓகே. ஓம் ஜெயமலர் வாங்க வணக்கம். வணக்கம் வணக்கம் எல்லோருக்கும். எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். எல்லாரும் கூட செய்து சிந்தனைகளையும் பொது சிந்தனை எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். காலை நேர பொது சிந்தனை இருப்பின் தரலாம் இல்லை
காலை நேரம் என்ன இங்க பக்கத்து வீட்டுக்காரன் நேரத்தோட வேலையை தொடங்கி அங்க ஒட்டி சத்தம் சத்தம் தான் காது அடைக்குது. இப்பதான் கொஞ்சம் மூஞ்சி போயிருக்கான், அதெல்லாம் அனுப்பிடுத்தினேன். ஆனால் இப்போ செய்யக்குள்ள சொல்லி வேணுமா உங்களோட ஊரில் பக்கத்தில்? இந்த முறை சொல்லவே இல்லையா அவன். செட்டியா 2-3 நாள் நடக்குது சரியான சத்தம். அப்போ அது போல நான் அங்க இருந்தபடி தெரியல, இவர் தான் இருந்து இன்றைக்கு தான் நானும் ஜனி கேட்க எனக்கு சரியா கேட்குது அது. ஓ, எங்க வீட்டை நிற்கிறீங்களா? இன்றைக்கு வீட்டை நிக்கிறேன். அப்ப வெளியில அந்த சத்தம் பெருசா கேட்டு கொண்டு இருந்தது. ஆனால் சிலர் உண்மையிலேயே சொல்லித்தான் செய்கிற காலம் இருந்தது, இப்ப இல்ல. இப்ப விடிய விடிய பாட்டெல்லாம் போடுவாரு எங்கட பக்கமா, அது எப்பவுமே இருக்க இல்ல. இல்ல முதல்ல எல்லாம் செய்ய அவங்களுக்கு கேட்பாங்க, நீ இரவு வேலை செய்யறியா, உனக்கு கொஞ்சம் பகல் நித்திர, அதெல்லாம் கேட்டு செய்த காலம் இருந்தது ஒரு காலம். இப்ப வந்தது ஆனா இவங்கள் அப்படி இல்ல, ஒன்றுமே கேட்கல, ஒன்று சொல்லவும் இல்லை. அப்படி சத்தம் கேட்க முடியும் சொல்ல இல்ல. விரும்பினாயிரு இல்லாட்டா ஓடன்ற வேணுமென்று செய்யறதுதான் அந்த வேலையை சொல்லி செய்யலாம். அது பெரிய ரில்லர். அது வீடு எங்கட வீட இடிக்குமா அப்பளோட கபலத்துக்கு சத்தம் எங்கட வீட்டுக்கு செய்யற மாதிரி தெரியுது. அது தெரியல, இப்போ எல்லாம் ஒரு திமிர் குணமாக மாறிட்டுது. ஆனால் அக்கா கிட்ட ஒரு கேள்வி. வணக்கம். அவர் வீட்டில் வணக்கம் வாணி, சொல்லுங்க. இப்போ நீங்கள் சத்திர சிகிச்சை முடிச்சு வீட்டில் இருக்கிறீங்க தானே? ஓ. இப்போ உங்களோட சொந்தக்காரரோ உங்களை தெரிஞ்சவர்களோ உங்களோட நண்பிகளோ உங்களை வந்து பார்க்கணுமென்று ஆசைப்படுவீங்களா, அல்லது பார்க்காம இருக்கிறது பெட்டர்? வந்தால் நல்லம், வராதா அதை விட நல்லது. எனக்கு வர வேணும். நான் அதை மறந்து சந்தோஷமா கசிச்சு கதைக்கணும்ன்றதை எந்த விருப்பம். உங்களை பார்க்கணுமென்று ஆசை, வரணும் இல்லை, உங்களை வந்து பார்க்கணும். ஓ, என்ன பார்க்க இல்லைன்னாலும் சும்மாவா தெரியாம அப்படி இல்லை. இந்த நேரம் வாரவர்கள் உங்களை பார்க்க தான் வரையணும். இதுக்கு கட்டாயமா எனக்கு அது விருப்பம் வாணி, எனக்கு சரியான விருப்பம். வராட்டா என்ன செய்வீங்க? வராட்டிக்கு அது குறை இல்லை. நான் வருத்தக்காரரையோ ஒரு இறப்பு வீடாக இருந்தாலும் வருத்தக்காரராக இருந்தாலும் என்ன வந்து பார்க்காட்டிக்கும் நான் போறது வழக்கம். ஆனால் சிலருக்கு அது பிடிக்காது தெரியுமா? அடிச்சு கேட்டு போட்டு தான் போவேன். நான் வர போறேன், உங்களுக்கு டிஸ்டர்பா அது தெரியல. நான் சிலர் வந்து இப்போ ஓப்பனாக வேறுட்டு சொன்னேன், என்ன மாதிரி இருக்கிறீங்கன்னு இப்படி தான், ஏதோ ஒரு ஆப்ரேஷன் தானே அவருக்கும் சம்மந்தப்பட்ட சொன்னார். ஓகே சாரி, பிறகு ஒரு நாள் வாரம் அப்படின்னு சொல்ல, ஐயோ வாணி வராதிங்கன்னு சொன்னேன். என்னென்னு சொன்னால் தனக்கு அது கஷ்டம். இப்போ நான் அண்டு இல்லை, யாராக இருந்தாலும் போனாலும் தனக்கு அது ஒரு கஷ்டம் மாதிரி என்று சொல்லி கொஞ்சம் காலத்துக்கு என்று சொன்னேன். அதுக்கப்புறம் யோசிச்சன், அந்த ஆப்ரேஷன் அது வேறு இதுகள் தானே. அப்போ இன்னைக்கெல்லாம் அப்போ கோவிக்க மாட்டேன், நானும் கோவிக்க போகிறேன், வராமல் இருக்கிறது தான் எனக்கு சந்தோஷமாக்கலன்னு சொன்னேன். ஏன்னா தானே நினச்சி நேரம் படுக்கலாம், நினச்சி நேரம் ஒரு ஃப்ரீடமாக தனக்கு, மற்றாக்கள் வந்தால் ஒரு டிஸ்டர்பன்ஸ் மாதிரி அப்படின்னு வீட்டில் தான் அப்படின்னு சொன்னார். ஆனால் சிலர் வந்து என்ன வந்து பார்க்கல, இவனுக்கு நாணயம் போடுறது அப்படின்னுட்டு இருப்பார். அதான் நான் உங்கள்கிட்ட கேட்டேன். நான் ஒரு கருத்து சொல்லட்டா? ஆப்ரேஷன் செய்து வீட்டில் வந்திருக்கிறாருன்னு வையுங்களேன். அப்போ அவருக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு, இன்னொரு ஆக்கள் வரைக்கல வந்து இட இருக்கிறது இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு. அதுக்காண்டி நீங்கள் இப்போதைக்கு வராதீங்க, ஒரு கொஞ்ச நாள் பொறுத்து வாங்கன்னு சொல்கிறது அது நல்லமில்ல. இப்போ நான் எங்களோட அக்காவிட்ட ஃப்ரான்ஸுக்கு போனேன். அவளுக்கு லங்ஸில் வருத்தம். அவள் சொன்னவா தனக்கு இந்த வெளியாக்கள் வர்றது தனக்கு விருப்பம் இல்லை. என்னென்று சொன்னால் எனக்கு தந்து இன்ஃபெக்ஷன் அவைகள் கொண்டு வந்து தரீனமாம். அப்போ என்னுடையும் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். அதனுடைய மாஸ்க் நானும் போனுண்டேன், உண்மையாக மாஸ்க் போட்டேன்னா நின்றேன் நான். அவள் அப்படியான இதில் இருக்கீங்களா? அப்படி இருக்குதானே. அது மட்டும் இல்லை, சொந்தக்காரர்களுக்கு அடிச்சுக்கு சொன்னவா நான் இப்போ கொஞ்சம் இதாக இருக்கிறேன், நீங்கள் இப்போ வராதிங்க. அப்போ அவைகள் என்ன சொல்லி நம்மன்னு சொன்னால் கோவிப்பினை வரவனா அப்படின்னு சொல்கிறேன். நான் அதை விளங்கப்படுத்தினேன், அவையோட உறவுகளோட நான் சந்தித்தேன். நான் அப்போ அவையோட விட்டு வகையில் அப்படி சொல்லிச்சினேன், அப்படி அவள் அடித்து வரவனாம்னு சொல்கிறாள். நான் சொன்னேன் அவள் வருத்தத்தில் இருக்கிறா, இன்ஃபெக்ஷன். நானே உள்ளுக்குள்ளே போகல, வெளியில் பக்கத்து அறைகளில் இருந்தால் நான் அவளோட இருந்து காய்ச்சி கொண்டேன். நானே மாஸ்க் போட்டேன்னு அங்கே இருந்தேன். நான் கொஞ்ச நாளைக்கு அப்படி இருக்கேன். அப்புறம் சுகமான நோமலாக இருக்கீங்களா, வர்ற ஒரு ஆள் வீட்டுக்கு வர சந்தோஷம் தானே. தானே நான் எல்லாம் இந்த லிவர் ஆப்ரேஷன் செய்திருக்கீங்களோ அணி பிள்ளைகள் ஒரு தரையும் வரவனாமண்டான்னு சொல்லி இருந்தவைகள் 1 மாதத்துக்கு ஒரு தரமே வந்து பார்க்கல. அது பிறதான் வந்தவைகள் என்ன இல்லைன்னா அவைகள் எனக்கு பிறகு தந்து கொண்டாந்து இன்ஃபெக்ஷன் தானே என்னிட இருந்தால் அவைகளுக்கு பூவை பார்க்கும் என்ன. அப்படி அது ஒரு அந்த நிலையை பொறுத்து தான் நாங்கள் வீட்டுக்கு ஆக்கல வரணும். இல்லை சிலர் கோவிக்கிற தன்மை. இப்போ ஒன்றுக்கு வராட்டா எதுக்கும் போக மாட்டேனோம், அவன் நல்லது எதுக்கும் போக மாட்டேன். இப்போ அன்றைக்கு கல்யாணம் வீட்டில் எங்கள் மாமா மகள்ற நிறைய ஊரவர்கள் வந்திருந்தார்கள். அப்போ அதில் அவர் சொன்னார்கள்,
நடாமோன் அம்மாட அம்மா இறந்தது தானே. அப்போ பலர் வர இல்லை, ஆனால் ஃபோன் பண்ணியிருக்கிறோம் நாங்கள் கனடாவில் நிற்க. அப்போ எடுக்க இல்லை, வர ட்ரை பண்ணிக்கிறோம் ஊரை, ஏன்னா நாங்கள் எல்லாத்துக்கும் ஊறுறதுன்ட்டு. அப்போ வந்துட்டு கண்ணீரம் எந்த ஃபோன் நம்பர் தெரியாத வண்டி வேறு கடி என்ன அடித்து வேறு அந்த நேரங்களில் ஆன்சர் பண்ணல, அப்புறம் வேலை அப்படின்னு. அப்போ கல்யாண வீட்டில் ஒரு 4 பேர் எங்களுக்கு உங்களை பார்க்க கில்ட்டியாக இருக்குது, ஒரு மாதிரியாக இருக்குன்னு சொன்னார். அப்போ என்னடுக்கு இல்லை அம்மாட இருப்புக்கு நாங்கள் வரையில அனைத்து நேரம் ஃபோன் பண்ணேன் நாங்கள் நடாமோன். நாங்கள் மறந்தே போனோம், யார் வந்த வராதை பற்றி எங்களுக்கு கவலையில், போனவர் வர போகிறதும் இல்லை. இப்போ நீங்கள் வராட்டா அதை பற்றி நாங்கள் அக்கறை கோவிக்கவும் இல்லை. நாளைக்கு உங்களுக்கு ஒன்று வேணும், நாங்கள் வரத்தம் போகிறோம், இம்மண்டா வரத்தம் போகிறோம். இதெல்லாம் வச்சுக்கொண்டு ஒரு மனுஷரோட நான் பழகிறேன் இல்லை அப்படின்ட்டு. பிறகு சொன்னார் இல்லை நாங்கள் ஒரு நாள் கட்டாயம் வர 4 பேரும் 4 குடும்பம் வரணும் கட்டாயம். என்கிட்ட ஃபோன் நம்பரை வாங்கிட்டு சொன்னார் ஓகே ஒரு சரி ஞாயிறு நாங்கள் வரோம். நான் இதுக்காக வர வேணால் நீங்கள் வீட்டை வாங்குவோம் எப்பவும் வாங்குவோம், ஆனால் நாங்கள் எந்த கவலை எந்த குறையும் நாங்கள் இதண்ண மாட்டோம் அப்படி நீங்கள் நினைக்க வேணான்னு சொல்லி. சிலருக்கு அந்த குணம், சிலர் சொல்லுவேன் இவ்வளவு காலம் கிடந்தேன் ஒருத்தர் எட்டி பார்த்தானோடு பாரு இவனைக்கு நான் போகிறேன் நானும் சந்தர்ப்பம் இருக்கணும் தானே வாணி, என்ன வசதிகளும் இல்லை இல்லை வராட்ட சரி உங்களுக்கு நல்ல மட்டும் எடுத்துக்கொள்ளுங்களா, அதையும் பாராட்டுறீங்க, அதையும் பாராட்ட வேணும். அவர் வராட்டா எனக்கு ஜெயமலர்கள் மியூட்டில் நிற்கிறீங்க. மனாக்கா சொல்லுங்க. இல்லை எனக்கு நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் ஒருத்தருக்கும் இப்போ எனக்கு ஒரு வருத்தம்னா நான் பெருசாக ஒருத்தருக்கும் சொல்ல மாட்டேன். இப்போ நேற்றும் நான் ஆப்ரேஷன் செய்து வீட்டை வந்து இது கேட்க இந்த ஃப்ரெண்ட் ஒரு ஆள் வேறொரு அலுவலாக தான் அவர் 2-3 நாளாகவே வர வேணுமென்று சொல்லி கொண்டு இருந்தவன். அப்போ நேற்று டக்குன்னு ஃபோன் அடித்து சொன்னால் அக்கா நாங்கள் வெளிக்கிட்டோம் உங்கள்கிட்ட வாரமெண்டு. அப்போ சரி ஓகே வாங்கோ ஒன்றும் செய்யலாது வாங்கண்டு வந்த அப்புறம் அவங்களுக்கு தெரியும் எனக்கு நேற்று ஆப்ரேஷன் நடந்துண்டு. ஆனால் எனக்கு அது ஒரு டிஸ்டர்பாக தெரியலையே, என்னென்னா ஒரு கொஞ்ச நேரம் ஒரு 1/2 மணித்தியாலம் வந்து இருந்துட்டு டீ ஒன்றும் போட வேணாம் கொள்ள வேணான்னு நாங்கள் இதுக்குத்தான் வந்த நாங்கள் வந்துட்டு போயிட்டீனோம். நான் யாருக்கும் போய் சொல்கிறேன் இல்லை, இப்போ அளவுக்கு மிஞ்சி யாராவது இது சொல்ல வேண்டி வந்துட்டேன்டா உண்மையாக யாரும் வந்தால் நான் அதை சந்தோஷப்படுறேன். நான் எனக்கு ஏன் சந்தோஷப்படுறேன்னா அந்த நோவை மறந்து அந்த வருத்தத்தை மறந்து அவிகளோட கதைச்சு கொண்டிருக்க ஒரு சந்தோஷமாக போகும்ன்றதுக்காக அதுக்குத்தான். மற்றது ஒவ்வொரு வருத்தங்களையும் பொறுத்தது ஆறுதல் தானே. ஒரு ஆள் போய் ஒரு கதைகள் சொல்லிக்கலாம் நோயாளில் இருக்கிறாங்க. இல்லை இல்லை ஆறுதல் இல்லை, இருக்கிற நிம்மதியும் கெடுக்கிறார்கள் இருக்கிறான். அப்படி வாணி அவனுக்கு அது நடந்ததாம், இவனுக்கு இது நடந்ததாம், எண்ணுக்குள்ளேயே இல்லாத நோயினா நமக்கு ஆரம்பமாயிட்டு இருக்குது. அப்படியான ஆட்களும் இருக்கிறான். நம்மவர்களுக்கு அந்த பழக்கம் ஒன்று இருக்குது, உள்ளதெல்லாம் வந்து அதில் கொட்டுறது இருந்து வருத்தக்காரனுக்கு முன்னுக்கு. உங்களுக்கு நடந்த மாதிரி தானே ஒரு ஆப்ரேஷன் நடந்தது, அவர் 15 நாளால செத்துட்டாருன்னு சொல்லி எப்படி இருக்கும். அது உண்மை, சரியான உண்மைதான். இதை பொறுத்து போகணும், இதை பொறுத்து கதைக்கணும், அன்பா கதைச்சிட்டு வரணும், சுகமா வரும். நீங்க இல்ல சுகமா வருவீங்கள் என்று சொல்ல தேவையில்ல, சும்மா வேற எதையும் கதைச்சு முஸ்பாத்தி பண்ணி சிரிச்சிட்டு போயிடணும். ஒன்று அந்த வருத்தத்தை பற்றியே கதைக்காமல் போயிடணும். அப்படி என்றா தான் எங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும். அதைத்தான் நான் சொல்றேன். என்னண்டா ஒரு ஆள் வந்து இருந்து கதைச்சு சிரிக்க எங்கட நோவுகள் மாறி போயிடும். உங்களுக்கு என்ன ஆபரேஷன் நடந்தது? எனக்கு வெரிகூஸ் அக்கா, வெரிகூஸ் செய்தது. அது ஒரு சின்ன அது இன்ஃபெக்ஷனா அது பார்க்கலாம். இல்ல சொல்றேனோ இப்ப பெரிய பெரிய ஆபரேஷன்களுக்கு ஹாஸ்பிட்டல் வழியே போய் பார்க்கறது, நரம்புகள் பிடிக்கிறத ப்ளீட் பண்ணியிருக்கேன், அதை தைச்சிருப்பேன். அதுதான் கொஞ்சம் அந்த எனக்கு கொஞ்சம் கூட வந்ததால 4 இடத்தை வெட்டி செய்தவங்க. கிரே பேண்டேஜ் போடலாமே வீட்டுல இருக்க, கிரே பேண்டேஜ் போட்டிருந்தா காலையில் இப்ப பேண்டேஜ் தானக்கா பண்ணி வச்சிருக்கு. இப்ப நாளைக்கு தான் பார்த்துட்டு கலட்டி விட்டா நாங்க மற்ற சொக்ஸ் போடணும். வார புதன்கிழமை மற்ற கால், நேற்று இந்த கால் செய்து 2 காலம் செய்யணும். ஓகே. இல்ல நான் சொன்னேன்னா அந்த டெலிபோன் எடுத்து ஆறுதலா கதைக்கலாம், உடனே அவைய விருப்பம் இல்லாம விட்ட போக கூடாது. டெலிபோன் எடுத்து சும்மா ஆறுதல அப்படி என்ன மாதிரி சும்மா அதுவும் கண்ண நேரம் கதைச்சாவே பிரச்சனை இல்ல கண்ண நேரம் கதை கூட அவை அந்த டைமை பார்த்து கொஞ்சம் நேரம் எடுத்து கதைச்சிட்டு சரி நாங்கள் இன்னொரு நாளைக்கு பாலும் பாரம்னு சொல்லி போட்டு வைக்கணும். அந்த எல்லாம் மாறினது இப்ப அப்படின்னு வைக்கலாம். இல்ல அந்த போகாட்ட அந்த தூக்கி பிடிக்கிற கதைக்காம இருக்கும் ஒரு மாதிரி தானே இருக்கும். போகாட்ட ஒரு காய்ச்சல் உண்டாலும் நான் காய்ச்சல் உண்டு நீ வந்து நீயோ இனிப்பா ஆப்பமிச்சாவும் இல்லை வாழும் இல்லைன்றாங்கெல்லாம் இருக்கணும் இல்லை, அது மாதிரி கூடாது ஒரு பழக்கம். இப்போ நான் டாக்டரா போகிறதுக்கு போய் பார்க்கறது உனக்கு இது பேர் மட்டும் சொல்கிறேன், டாக்டர்கிட்ட நீ போனதா சரி வேறு
அப்போ ஒரு இருமலோட போவேன், ஒரு தரமோட போவேன், எதுவும் போவேன். எனக்கு 1008 பிரச்சனை நான் இப்போ உனக்கூட கொட்டை உனக்கு உள்ளதெல்லாம் கூடியிருப்பேன் இந்த. அப்போ அது சிலருக்கு அந்த குணம் உண்டு. நானும் கிடந்தேன் இப்படி கிடந்தேன் அது பார்த்தாரையவே ஒரு தரம் வெராட்டிக்கு நிம்மதியா இருக்கலாம், உண்மையாகவே நிம்மதியா இருக்கலாம். நான் நைட்டியோட இருக்கலாம், அப்படி அதைத்தான் சொன்னேன். ஒரு ஃப்ரீடம் எங்களுக்கு. நான் நச்சரிக்கலாம், படத்தெழும்பலாம், அல்ல டிவியை பார்க்கலாம், அப்படி ஒரு இது இருக்கும். அப்போ அது சரி. இப்போ இன்னும் ஒரு விஷயம் ஒருவர் கேட்டார் என்னட்ட, இந்த வாழை இலை வாழை இலை என்று சரி வாழை மரம் தோரணம் வச்சு மாவிலை தோரணம், மற்றது இந்த இது இருக்குல்ல குருத்தோலை குருத்தோலை